வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழி எடுத்திருக்கு. சின்ன வெங்காயம் கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் வரமல்லி 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வரமிளகாய். இப்போ இதை வறுக்கலாம். லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். தேங்காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இதை வறுத்துக்கலாம். தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம், ஒரு தக்காளி, அதையும் சேர்த்து வதக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். தான் மல்லி, மிளகு, ஜீரகம், வரமிளகாய், சோம்பு எல்லாம் வறுத்தாச்சு. அதே போல் தேங்காய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். போட்டிருக்கோம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த மசால் இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிருச்சு. பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை எப்படி குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் நாட்டுக்கோழி போட்டு இதில் அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். அதில் உப்பு அதில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய், நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதில் இப்போ நல்லெண்ணெய் சேர்க்கலாம். ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய். இப்போ நல்லெண்ணெய் இதில் சேர்த்தாச்சு. உப்பு, அரைச்ச மசாலு, உப்பு, நாட்டுக்கோழி, நல்லெண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ அதை நல்லா பெரட்டலாம். இந்த மாதிரி நல்லா பெரட்டியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம். இதை தூக்கி நீ அடுப்பில் வச்சு வேக வச்சு இறக்கிட்டா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இந்த மாதிரி நல்லா நாட்டுக்கோழி குழம்பு நல்லா வெந்துட்டுருக்கு. கறியில் மசாலா பிடிச்சிருச்சு, நல்லா வேகுது. இது கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு இறக்குனா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.